அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்காவில் இருக்கக்கூடிய அந்த கஅபத்துல்லாஹ்ல வலம் வர்றோம்ல, அதில் கல் ஹஜருல் அஸ்வத் கல், கருநிற கல். அதை என்ன பண்ணுவோம், தூரத்தில் உள்ளவங்க கை நீட்டி தொட்டு முச்சம் கொஞ்சம். அந்த கல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் காற்றுல ஆடும்போது கீழே விழுந்துடுச்சு. இப்போ இந்த ஹஜருல் அஸ்வத் கல்ல யார் மேலே எடுத்து வைக்கிறதுங்கிற ஒரு சஹாபாக்களுக்குள்ள ஒரு தர்க்கம் வந்துடுச்சு, யார் அந்த கல்லை எடுத்து மேலே வைக்கிறது. இப்போ நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அது நீங்கள் செய்கிறீங்களா? சரி. காலையில் யார் முதல்ல சுபுவுக்கு பள்ளிக்கு வர்றாங்களோ அவங்க என்ன அபிப்பிராயம் சொல்கிறாங்களோ அதன்படி நீங்கள் கேட்டு நடக்கிறீங்களான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. சரிங்க, யார் சொல்லலாம். அதனால் பார்க்குறாங்க, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் ஃபஜ்ர் தொழுகை முதல்ல வர்றதை சஹாபாக்கள்லாம் பார்த்துறாங்க. அப்போ எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அப்போ அவங்க சொன்ன முடிவே கரெக்டாக இருக்கும், நம்ம எல்லாம் ஏற்றுக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க, தன்னுடைய தலாப்பா கட்டினாங்களே அதை அடுத்து முண்டாசை அப்படியே கீழே விரித்தாங்க, எடுத்து நம்ம அந்த ஹஜருல் அஸ்வதுக்கெல்லாம் இங்கே வச்சாங்க. அந்த நடுப்புற சாப்பாடு சொன்னாங்க, நீ எல்லாம் தூக்கி பிடிங்கினாங்க, எல்லாம் தூக்கி பிடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த கல் எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வேற ஒரு மனிதர், வேற ஒரு சஹாபி சொல்லியிருந்தாக்கா, நான் தான் வந்தேன், நான் தான் எடுத்து வைப்பேன். இப்போ எல்லா சஹாபாக்களும் இழுத்து பிடிச்சிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வச்சுட்டாங்க. அப்போ எல்லா சஹாபாக்களும் கல் எடுத்து வச்ச நிலைமை கிடச்சிருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.